Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா 11th அக்கௌண்டன்சியில் யூனிட் 2 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூனிட் 2 ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி யூனிட் 1 வந்துட்டு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம யூனிட் 1 என்ன பார்த்துருக்கோம்னா அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ், அதோட பேசிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கோட யூசர்ஸ், அப்புறம் ரோல் ஆஃப் தி அக்கௌண்டன்ட் சொல்லி நம்ம அக்கௌண்டிங்கை மட்டும் நம்ம பார்த்தோம். பட் யூனிட் 2 நம்ம பார்க்க போகிறது புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன், அதே மாதிரி அக்கௌண்டிங்கோட பிரின்சிபல்ஸ், அக்கௌண்டிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ அக்கௌண்டிங் வந்துட்டு நம்ம யூனிட் 1 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் கீப்பிங் பற்றி. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் புக் கீப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம் அப்படின்னா நம்மளே வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸோட ப்ராஃபிட் என்ன, உங்கள் பிஸ்னஸில் என்ன லாஸ், எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு புக்கில் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் எழுதுறது தான் அந்த புக்கில். ஸோ அதுதான் வந்துட்டு புக் கீப்பிங். ஓகே, ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது, ப்ராஃபிட்ஸ் என்ன, லாஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு புக்கில் எழுதுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் புக் கீப்பிங். ஓகே, ஸோ புக் கீப்பிங் வந்துட்டு பிஸ்னஸில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற புக்கு தான் புக் கீப்பிங். ஓகே, ஸோ நம்ம இப்போ மீனிங் ஆஃப் த புக் கீப்பிங் பார்க்கலாம். ஸோ புக் keeping is the process of recording the financial transaction in the book of accounts. It is the primary stage in the accounting process. It includes recording the transactions and classifying the same under proper heads. Bookkeeping work is of routine nature. Transactions may be recorded in the accounting notebooks and ledgers or may be recorded in the computers. Okay, so நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி bookkeeping is the process of recording நம்மளோட financial transactions நம்ம ஒரு புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் புக் கீப்பிங். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக டெஃபினிஷன்ஸ் போயிடலாம். ஸோ டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 2 மார்க்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆத்தர் நேம் எழுதி ஆத்தர் நேமோட நீங்கள் டெஃபினிஷன்ஸ் எழுதணும். வெறும் டெஃபினிஷன் மட்டும் எழுதக்கூடாது, ஆத்தர் நேம் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த 2 டெஃபினிஷனில் எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டெஃபினிஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங் இன் அ செட் ஆஃப் புக்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். புக் கீப்பிங் இஸ் தி சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் கரெக்ட்லி இன் தி புக் ஆஃப் அக்கௌண்ட் ஆல் தோஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த் ஆர் என் கார்ட்டர் அண்ட் ஆர்ஜே பேட்லி பாய். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் அ செட் ஆஃப் புக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக் கீப்பிங் யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் மென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புக் கீப்பிங் வந்துட்டு ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் அ செட் ஆஃப் புக்ஸ். ஆத்தர் வந்துட்டு ஜே.ஆர். பேட்லி பாய். ஓகே, ஸோ மீனிங் பார்த்தாச்சு, டெஃபினிஷன். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ புக் கீப்பிங்னா என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு 4 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. So it is the process of recording transactions in the book of account. Monetary transactions only recorded in the accounts. Bookkeeping is the primary stage in accounting process. Bookkeeping includes journal and ledger posting. Okay, ஸோ நம்மளோட 4 ஃபீச்சர்ஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா புக் கீப்பிங் வந்துட்டு ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன் இன் அ புக் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, ஸோ புக் கீப்பிங்னா எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங்கில் வெறும் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. புக் கீப்பிங் இஸ் தி அக்கௌண்டிங் ப்ராசஸில் ப்ரைமரி ஸ்டேஜே புக் கீப்பிங் தான். ஓகே, ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் வந்துட்டு ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் போஸ்டிங் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங்கில் பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு 6 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு ஹாவ் அ கம்ப்ளீட் பெர்மனண்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அண்ட் அண்டர் அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸ். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்னால் அதோட தன்மைகள். ஓகே, ஸோ புக் கீப்பிங்னா எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர். அப்ஜெக்டிவ்ஸ்னால் அது செய்ய வேண்டியது. ஓகே, ஸோ புக் கீப்பிங்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அந்த இது செய்ய வேண்டியது. ஸோ ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்சஸ் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கொஸ்டினில் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க, ஃபியூச்சருக்கு அப்ஜெக்டிவ் பாயிண்ட் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்
ஃப்யூச்சர்னால் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்தோம், complete and permanent record of business transactions in chronological order and under appropriate headings. Okay, so second பார்த்தீங்கன்னா to facilitate ascertainment of profit and loss of the business during a specific period, to facilitate assessment of financial position, to know the process of the business, to find out the tax liabilities, to fulfill the legal requirements. Okay, so நம்மளுக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புக் கீப்பிங் வந்துட்டு, புக் கீப்பிங்னா என்னது, கம்ப்ளீட் பெர்மனண்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்க இது யூஸ் ஆகும். அதே மாதிரி பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். அசர்டைன்மெண்ட் அப்படின்னா ஃபைண்டிங் அவுட். ஓகே, ஸோ நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஸோ புக் கீப்பிங் வந்துட்டு ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்க ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் கண்டுபிடிக்கவும் அது யூஸ் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, டு நோ தி ப்ராக்ரஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். அதாவது அந்த பிஸ்னஸ் எந்த இதில் போயிட்டு இருக்குது, என்ன ப்ராக்ரஸில் போயிட்டு இருக்குது, ஒரு குட் பொசிஷன்ஸில் போயிட்டு இருக்கா இல்லை பேட் பொசிஷனாக. ஸோ டு நோ தி ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, டு ஃபைண்ட் அவுட் தி டேக்ஸ் லைபிலிட்டிஸ். அந்த பிஸ்னஸ் வந்துட்டு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், அதோட வரவு செலவு. ஸோ டேக்ஸ் லைபிலிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு புக் கீப்பிங் யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டு ஃபுல்ஃபில் தி லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 6 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ புக் கீப்பிங்கில் என்னென்ன நம்மளுக்கு பாசிட்டிவ் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் சிஸ்டமேட்டிக்கலி இன் குரோனோலாஜிக்கல் ஆர்டர் இன் தி புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். தஸ் புக் கீப்பிங் provides a permanent and reliable record for all business transactions. Okay, ஸோ புக் கீப்பிங்னா என்னது, பிஸ்னஸில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் புக் கீப்பிங். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே சிஸ்டமாக க்ரோனலாஜிக்கல் ஆர்டராக இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஒரு பெர்மனண்ட் அண்ட் ரிலையபிள் ரெக்கார்டாக நம்மளுக்கு அது வந்துட்டு சேவ் பண்ணி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ரெக்கார்ட் பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவைப்படுறப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்கள் நார்மலாகவே எல்லாத்தையுமே ஒரு புக்கில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட்டும் அதுதான், இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, டு ஹெல்ப் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ப்ரொவைடட் பை தி பிஸ்னஸ் சர்வஸ் லீகல் எவிடன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட். ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்ம புக் கீப்பிங்கில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போமா, எனி டிஸ்பியூட்ஸ்னால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போ, ஓகே, ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ இந்த ரெக்கார்டை வந்துட்டு ஒரு லீகல் எவிடன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம எல்லா என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம நோட் பண்ணுறனால சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லீகல் எவிடன்ஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஓவர் தி இயர்ஸ் இஸ் பாசிபிள். ஆல்சோ கம்பேரிசன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட். ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கனால நம்ம வந்துட்டு பழைய வருஷத்தோட இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர்ஸோட நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு மற்ற பிஸ்னஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனோட நம்ம பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ கம்பேரிசன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, bookkeeping is useful to find out the tax liabilities. Okay, so objectives நமக்கு இந்த பாயிண்ட் the same point இருக்குது. ஓகே, ஸோ டேக்ஸ் லைபிலிட்டிஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு எல்லா ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன்ஸுமே நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக்காக க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அ பெர்மனண்ட். ஸோ எல்லாமே ஆர்டர் வைஸ் இருக்கனால நம்மளுக்கு ஒரு பெர்மனண்ட் ரெக்கார்ட் இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்களோட புக் கீப்பிங்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளோட பிஸ்னஸில் எல்லா வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா லீகல் எவிடன்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஓவர் தி இயர்ஸ் இஸ் பாசிபிள், கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் தி டேக்ஸ் லைபிலிட்டிஸ். ஓகே, ஸோ நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. தென் லிமிட்டேஷன்ஸ்னால் என்னன்னா லிமிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் தி புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ வெறும் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு புக் கீப்பிங்கில் நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் புக் கீப்பிங்கில் என்ட்ரி பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். ஸோ ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு புக் கீப்பிங்கில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு செகண்ட் லிமிட்டேஷன்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் data recorded or historical in nature, that is only past data is recorded. So third limitations பார்த்தீங்கன்னா வெறும் past informations மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட 3 limitations பார்த்தீங்கன்னா வெறும் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ்லாம் நாட் கன்சிடர். ஓகே, ஸோ அந்த ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, தென் ஃபினான்ஷியல் டேட்டா ரெக்கார்டட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர், தட் இஸ் ஒன்லி பாஸ்ட் டேட்டாஸ் ஆர் ரெக்கார்டட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஸ்கோப். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கன்சிடர்ட் வித் ரெக்கார்டிங் கிளாஸிஃபைங் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். It is considered with recording, classifying, summarizing, analyzing and to be financial data. So இது வந்துட்டு recording, classifying, business transactions தான் bookkeeping. B for B. Okay, so bookkeeping na business transactions, accounting for financial transactions or financial data. Okay va? So business transaction and financial data. So stage பார்த்தீங்கன்னா it is the primary stage of accounting. So accounting ஓட primary stage bookkeeping. bookkeeping வந்துட்டு apart from the primary stage it includes secondary stage of analysis and interpretation. So accounting ஓட primary stage bookkeeping, apart from the first stage that is primary stage it includes secondary stage of analysis and interpretation. Okay, so next nature of job பார்த்தீங்கன்னா it is routine and clerical in nature. So it is analytical in nature. business transactionsலாம் வந்துட்டு ரொட்டீனாக bookkeepingல நடக்கும். அக்கௌண்டிங்கில் வந்துட்டு அனலிட்டிக்கல் இன் நேச்சர். ஸோ எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுமோ அப்போ தான் அக்கௌண்டிங் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நாலேஜ் ரெக்வயர்ட் பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜ் இருக்கணும் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்ட் போஸ்டிங். தென் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் தரோ நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு தரோ நாலேஜ், அக்கௌண்டிங்கில் தரோ நாலேஜ் இருக்கணும். பட் புக் கீப்பிங்கில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் போஸ்டிங் தெரிஞ்சாவே போதும். ஸ்கில்ஸ் ரெக்வயர்டில் பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வயர்ட். அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் புக் கீப்பிங், இட் ரெக்வயர்ஸ் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ அக்கௌண்டிங்னாவே நீங்கள் வந்துட்டு நிறையா அக்கௌண்டிங் படிச்சிருக்கணும் அண்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். பட் புக் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் தேவை கிடையாது. ஓகே, ஸோ புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி. நம்ம இப்போ பார்த்தது புக் கீப்பிங்கும் அக்கௌண்டிங்குள்ளே டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோமா. இது வந்துட்டு புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி, இதுக்கு மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறோம். புக் கீப்பிங் இஸ் a part of accounting. It is the primary stage in accounting. It is the process of recording transaction in the book of accounts. Okay, so புக் கீப்பிங் வந்துட்டு அக்கௌண்டிங்கோட ப்ரைமரி ஸ்டேஜ். ஓகே, அக்கௌண்டிங்கோட ஒரு பார்ட் தான் புக் கீப்பிங் அண்ட் இட் இஸ் தி ப்ரைமரி ஸ்டேஜ் இன் அக்கௌண்டிங். இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் தி புக் ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ புக் கீப்பிங் வந்து அக்கௌண்டிங்கோட ஒரு பார்ட்டு, அக்கௌண்டிங்கோட ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ். இப்போ அக்கௌண்டிங்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி, அக்கௌண்டன்சியோட பார்ட் தான் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரீஆர்டரிங், கிளாஸிஃபைங், அனலைசிங், இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா. ஓகே, ஸோ நம்ம இந்த டிஃபரன்ஷியேஷனில் பார்த்துருப்போம். புக் கீப்பிங் வந்துட்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்டிங் வந்துட்டு ஃபினான்ஷியல் டேட்டா. அக்கௌண்டன்சி இஸ் அ சிஸ்டமேட்டிக் நாலேஜ். ஓகே, ஸோ அக்கௌண்டிங் வந்துட்டு அக்கௌண்டன்சியோட பார்ட்,
புக் கீப்பிங் வந்து அக்கௌண்டிங்கோட ஒரு பார்ட். அக்கௌண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ் contains standards, principles, policies, procedures to be followed in the accounting. ஓகே, ஸோ அக்கௌண்டன்சினா ஒரு சிஸ்டமேட்டிக் நாலேஜ். சரியா, இதில் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் நாலேஜ் தான் நம்மளுக்கு அக்கௌண்டன்சி. அக்கௌண்டிங் வந்துட்டு அக்கௌண்டன்சியோட பார்ட், புக் கீப்பிங் வந்து அக்கௌண்டிங்கோட ஒரு பார்ட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அக்கௌண்டிங் principles பார்க்குறோம். ஓகே, ஸோ இட் இஸ் தி பேசிக் நார்ம்ஸ் assumptions developed and established as the basic for accounting system. These principles are adopted by the accountants universally. These accounting principles provide uniformity and consistency in the accounting methods and process. Such accounting principles are known as generally accepted accounting principle. ஸோ உங்களுக்கு இதை 1 மார்க்லையும் கேட்பாங்க. வாட் இஸ் GAAP stands for? ஸோ GAAP stands for General Accepted Accounting Principles. ஓகே, ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடாப்டட் பை தி அக்கௌண்டன்ஸ் யூனிவர்சலி. ஸோ ஆல் அரவுண்ட் தி வேர்ல்டில் இருக்க அக்கௌண்டன்ட் எல்லாருமே சேர்ந்து அடாப்ட் பண்ண பிரின்சிபல்ஸ் தான் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஓகே, these principles provides uniformity. ஸோ ஆல் அரவுண்ட் தி வேர்ல்டில் இருக்க எல்லா அக்கௌண்டண்ட்டும் சேர்ந்து ஒரு பிரின்சிபல் அடாப்ட் பண்ணது தான் அக்கௌண்டிங் பிரின்சிபல். அந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல் வந்துட்டு ஒரு யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி அக்கௌண்டிங் மெத்தட்ஸில் கொண்டு வரும். ஓகே, ஸோ சச் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் நோன் அஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ அண்ட் தென் ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வெக்ஷன்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் பிலோ. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்டிங்கோட பிரின்சிபல்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்கோட கான்செப்ட்ஸ், அக்கௌண்டிங்கோட கன்வெக்ஷன், இது வந்துட்டு ஒரு பிக் 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது கொஸ்டினை வந்துட்டு வாட் ஆர் தி அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னு கேட்கலாம், வாட் ஆர் தி அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ன்னு கேட்கலாம், எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட்ஸ் அண்ட் தி கன்வெக்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஓகே, ஸோ திஸ் கான்செப்ட் இம்ப்ளைஸ் தட் தி பிஸ்னஸ் யூனிட் இஸ் செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி ஓனர் ஆர் ஓனர், that is the person who supply capital to it. Based on this concept, accounts are prepared from the point of view of the business and not from the owner's point of view. Hence the business is liable to the owner for the capital contributed by him or her. According to this concept, only business transactions are recorded in the book of the account. Personal transactions of the owners are not recorded, but their transactions with the business, such as capital contributed to the business or cash withdrawn from the business for the personal use, will be recorded in the book of the accounts. It implies that the business itself own assets and owes liabilities. ஸோ ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா வெறும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா தி புக் according to this concept only business transactions are recorded in the book of accounts. Personal transactions are not recorded in the book of accounts. Okay, so other than the capital contributed to the business, cash withdrawn from the business, இதெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்துட்டு புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி பண்ணுவோம். பர்சனல் கான்ட்ரிபியூஷனில் நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா only business transaction, not personal transactions. ஓகேவா, ஸோ மணி செட்மெண்ட் கான்செப்ட் பார்க்கலாம். தி transactions which do not involve money will not be recorded in the book of accounts. For example, working conditions in the workplace, strikes by the employees, efficiency of the management, etc. will not be recorded in the book as they cannot be expressed in terms of money. Okay, so money serves as the medium of exchange of transactions. Expressed in money are recorded and the ruling currency of a country is the measuring transactions. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா தி கான்செப்ட் இம்ப்ளைஸ் ஒன்லி தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் ரெக்கார்டட் இன் தி அக்கௌண்ட். ஸோ ஒரே லைனில் நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெறும் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்
மட்டும்தான் நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தி டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஸோ எந்த டிரான்சாக்ஷன்ஸில் மணி டேர்ம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். நாட் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ தி டிரான்சாக்ஷன்ஸ் விச் டு நாட் இன்வால்வ் மணி வில் நாட் பி ரெக்கார்டட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ 2 கான்செப்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், செகண்ட் ஒன் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா எல்லாமே நம்மளுக்கு பேர்லேயே இருக்கும். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா ஒன்லி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் நாட் இன்வால்வ்டு. அதே மாதிரி மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா வெறும் தி டிரான்சாக்ஷன்ஸ் விச் இன்வால்வ் மணி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தி டிரான்சாக்ஷன்ஸ் விச் டு நாட் இன்வால்வ் மணி இல்லாத டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நாட் ரெக்கார்டட். ஓகே, ஸோ தேர்ட் போயிடலாம். கோயிங் கான்சர்ன் கான்செப்ட். ஸோ இட் இஸ் தி பேசிக் அசம்ஷன்ஸ் தட் பிஸ்னஸ் கோயிங் concern and will continue its operations for a foreseeable period. Going concern concept influence accounting practices in relation to valuable of assets and liabilities, depreciation of furniture, fixed assets, treatment of outstanding and prepaid expenses, accrued and unearned revenues. For examples, assets are generally valued at historical cost. Any increase or decrease in value of assets in the short period is ignored. ஸோ கோயிங் கான்சர்ன் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிங் கான்சர்ன் கான்செப்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ பேசிக் அசம்ஷன்னாவே ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதுதான் அதோட வேர்ட் அசம்ஷன் மீனிங். ஓகே, ஸோ இட் இஸ் தி பேசிக் அசம்ஷன் தட் பிஸ்னஸ் இஸ் கோயிங் கான்சர்ன் அண்ட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன் ஃபார் அ ஃபோர்சிபிள் ஃப்யூச்சர். அதாவது அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் கோயிங் கான்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சர் பீரியட்லேயும் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு இதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு ஒரு அசம்ஷன்ஸ். ஓகே, ஸோ கோயிங் கான்சர்ன் கான்செப்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தி அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் ரிலேஷன் டு தி வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் and liabilities, depreciation of fixed assets, treatment of outstanding and prepaid expenses, accrued and unearned revenues. ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா an asset is recorded in the book on the basis of historical costs, that is acquisition cost. Cost of acquisition will be the base for all future accounting. Further accounting, it does not mean that the asset will always be shown at cost. It is recorded at the cost at the time of its purchase, but it's systematically reduced in its book's value by charging depreciation. Okay, ஸோ எல்லாமே ஒரே லைனில் புரிஞ்சுக்கோங்க. கோயிங் கான்சர்ன் கான்செப்ட்னா அது வந்துட்டு ஒரு அசம்ஷன். அதாவது பிஸ்னஸ் வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் அதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணும். அதுக்கு பேர் தான் கோயிங் கான்சர்ன் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்னா எல்லா காஸ்டோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எழுதுறதுக்கு பேர் தான் காஸ்டோட கான்செப்ட். அதாவது எல்லா அக்விசிஷன் ஆஃப் காஸ்ட், அதாவது நீங்கள் என்னென்ன பொருள்லாம் ஒரு காஸ்ட் மணி டிரான்சாக்ஷனுக்கும் காஸ்ட் கான்செப்டும் ரெண்டும் ஒரே தான். பட் அதில் மணி வேர்டு வரும், இதில் காஸ்ட் வரும். ஓகே, ஸோ 2 கான்செப்டும் ஒரே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் டியூவல் aspect concept அப்படின்னு பார்த்தீங்கன்னா according to this concept every transactions or an event has 2 aspects, that is dual effect. For example, when Arun start a business with a cash of 5 lakhs, on the one hand the business gets cash of 5 lakhs and on the other hand a liability arises, that is the business has to pay Arun a sum of rupees 5 lakhs. So dual aspect concept பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட்மே இருக்கும்னு அர்த்தம். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு காசு போடணும், நம்மக்கிட்ட இருந்து காசு போகுது. அதே மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் மூலியமாக நம்மளுக்கு அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும். ஸோ நம்ம அமௌண்ட் போடணும், ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும், அமௌண்ட்டும் கொடுக்கணும். ஸோ பையிங் அண்ட் கிவிங். ஓகே, ஸோ 2 ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கனால இது வந்துட்டு டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ டியூவல் ஆஸ்பெக்ட்னா டுவல்னா 2. ஓகே, ஸோ டுவல் எஃபெக்ட் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அருண் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வித் அ கேஷ் ஆஃப் 5 lakh. ஓகே, ஸோ அருண் வந்துட்டு ஒரு 5 lakhs போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ த பிஸ்னஸ் கெட்ஸ் கேஷ் ஆஃப் 5 lakhs, அதாவது அந்த பிஸ்னஸை வந்து 5 lakhs போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் a liability arises, that is the business has to pay Arun a sum of
rupees 5 lakh, அதாவது அருண் ஒரு 5 lakh போட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ப்ராஃபிட் மூலியமாக அருணுக்கு பதிலுக்கு அவங்க போட்ட அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஈடாக்கணும். ஓகே, ஸோ 5 lakhs நம்ம போட்டிருக்காங்கன்னா அதுக்கு மேலேயே அவங்களுக்கு ஒரு 10 lakhs ஆச்சு ப்ராஃபிட் வரணும் அந்த பிஸ்னஸ் மூலியமாக. ஸோ அவங்க போடுற அமௌண்ட்டுக்கு விட அதிகமான அமௌண்ட் வரணும். ஸோ போடணும், எடுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு டுவல் எஃபெக்ட். ஓகே, ஸோ பீரியாடிசிக் கான்செப்ட். ஓகே, so the concept deals with preparing of accounts for a particular period as the proprietors, investors, creditors, employees and the governments are interested in knowing the performance of the business unit. Periodically it becomes necessary to select a particular period, normally 1 year, for measuring performance. Hence financial statements are prepared after every accounting period, not at the end of its life. Okay, so periodicity concept அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பீரியடில் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் வந்துட்டு பீரியாடிசிட்டி கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தோட நேம்லேயே அதோட மீனிங் கண்டுபிடிச்சிட்டு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்களோ அதை வச்சு எழுதினாவே உங்களுக்கு மார்க் போடுவாங்க. மேபி உங்கள் ஸ்கூலில் இருக்க மேம்ஸ் இல்லாட்டி டீச்சர்ஸ் மார்க் போடாமல் இருக்கலாம். பட் நீங்கள் புரிஞ்சதை வச்சு எழுதிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேட்சிங் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட், revenues during an accounting period are matched with the expenses during that period to earn the revenue during that period. So மேட்சிங் கான்செப்ட்னா ரெவன்யூ எல்லாமே எக்ஸ்பென்சஸோட மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ ரெவன்யூ டியூரிங் அன் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் மேட்ச் வித் தி எக்ஸ்பென்சஸ் இன்கோட் டியூரிங் தட் பீரியட். ஸோ ரெவன்யூவும் எக்ஸ்பென்சஸும் மேட்ச் ஆகிறதுக்கு தான் மேட்சிங் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் பெரிய டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு லைன்லேயே படிச்சுக்கலாம். மேட்சிங் கான்செப்ட்னா ரெவன்யூ ஏர்ன்டு ஆர் ரெவன்யூ டியூரிங் அன் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் மேட்ச்டு வித் தி expenses incurred on that same period. ஓகேவா? realization concept na, according to this concept, any change in value of asset is to be recorded only when the business realizes it. Okay, so when assets are recorded at a historical value, any change in value is to be recorded only when it realizes. So okay, so realization concept pathina, according to this concept, any change in the value of the asset is to be recorded. ஒரு அசட்டில் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அது ரெக்கார்ட் பண்ணலாம். எப்போனா when the value changes are recognized by the business. Okay, so ஒரே லைன், any change in value of the asset is to be recorded only when the business realize it. ஓகே, ஸோ பிஸ்னஸ் எப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கு, அந்த வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த ரியலைசேஷன் வேல்யூவை வந்துட்டு புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ரியலைசேஷன் கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் ஆல் தி அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் evidence, objective evidence. Okay, so objective evidence includes documentary evidence like receipts, invoices, etc. It ensures the authenticity, accuracy and reliability of transactions entry in the book of the accounts. Okay, so and the objective evidence of concept லே நம்மளுக்கு வந்துட்டு அதோட மீனிங் தெரிஞ்சிருச்சு. அதாவது அக்கௌண்டிங் எல்லாமே வந்துட்டு ஒரு எவிடன்ஸோடு இருக்கணும். என்னென்ன எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா, அதோட செக்கு, அதோட ரிசிப்ட்ஸ், அதோட இன்வாய்ஸ், இது எல்லாமே அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு எவிடன்ஸாக இருக்கணும், கம்பல்சரி. ஓகேவா? ஸோ அக்குரல் கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அக்குரலோட மீனிங் என்னன்னா, நம்ம இப்போ நம்ம வந்துட்டு பே பண்ணுறது, பே பண்ணிட்டு இருக்கலாம், பே பண்ணாமையும் இருக்கலாம். அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கலாம், ரிசீவ் பண்ணாமையும் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஆக்சுவல் ஈவெண்ட் வந்துட்டு நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஓகே, ஸோ ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனிங் ஈவெண்ட். ஸோ கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு டவுட்லேயே இருக்கிறதுக்கு பேர் தான் அக்குரல் கான்செப்ட் அப்படின்பாங்க. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தி அக்குரல் கான்செப்ட், தி எஃபெக்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெகனைஸ்ட் ஆன் மெர்ச்சன்ட் பேசிஸ் வென் தே அக்வயர்ட் அண்ட் நாட் வென் கேஷ் இஸ் பெய்ட் ஆர் ரிசீவ்ட். Revenue is recognized when it is earned and expenses are recognized when they are incurred. All the expenses, revenues related to the accounting period are to be considered irrespective of the fact whether revenues are received in cash or not, or whether expenses are paid in cash or not.
ஓகே ஸோ அதுதான் அக்குரல் கான்செப்ட்னா வெதர் தி கேஷ் இஸ் பெய்ட் ஆர் நாட் ஆர் ரிசீவ்ட் இஸ் பெய்ட் ஆர் நாட். ஓகே ஸோ அதுதான் ஒன்று நீங்கள் வந்துட்டு பே பண்ணியிருந்துருக்கலாம், பே பண்ணாமையும் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வாங்க வேண்டிய அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் அக்குரல் கான்செப்ட். நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ளைஸ் தி அக்கௌண்டிங் பாலிசிஸ் மஸ்ட் பி ஃபாலோட் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் டு another. The result of different years will be comparable on when the same accounting policies are followed from year to year. For example, if a firm follows the straight line method of depreciation, since it's purchased construction, the method should be followed without any change. However, does not mean the changes are not possible. Okay. So, convection of consistency na namak three consistency na ஒரே மெத்தடை ஒரே இதில் ஃபார்மாக இருக்கிறது. ஓகே ஸோ கன்வெக்ஷன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பாலிசிஸ்லாம் ஒரே ஃபாலோ. ஸோ கன்வெக்ஷன் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தி அக்கௌண்டிங் பாலிசிஸ் மஸ்ட் பி ஃபாலோட் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் டு அனதர். அதாவது சேம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் தான் அந்த ஃபேம் இல்லாட்டி ஒரு கம்பெனி ஒரே பாலிசியை தான் அந்த ஃபேம் இல்லாட்டி அந்த கம்பெனி முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நடுவில் திடீர்னு நியூ அக்கௌண்டிங் பாலிசிஸில் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க கன்வெக்ஷன் கன்சிஸ்டன்சி அப்படின்றாங்க. ஸோ சேம் அக்கௌண்டிங் பீரியட் பாலிசிஸ் ஷுட் பி ஃபாலோட் until the end of the company or the firm closes. ஓகேவா? ஸோ for example, if a firm follows the straight line method, the straight line method of depreciation, since it's purchase or construction, the method should be followed without any change. So நீங்கள் எந்த மெத்தட் இல்லாட்டி எந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கம்பெனி முடிகிற வரைக்கும் அதே அக்கௌண்டிங் பாலிசிஸ் தான் நீங்கள் எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் கன்வெக்ஷன் கன்சிஸ்டன்சி. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் of full disclosure. So it implies that the accounts must be prepared honestly and all material information should disclose in the accounting statement. So convection of full disclosure meaning என்னன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரூத்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும். எனி கண்டக்ட் இல்லாமல் எது ஃப்ராட் இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கிளியராக ட்ரூத்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஹானஸ்டியாக. ஸோ அதுதான் கன்வெக்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் கன்வெக்ஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் டிஸ்க்ளோஸ் ஆல் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் which might influence the decisions of the user financial statement. Hence any items which is not significant, it is not irrelevant to the user, need not be disclosed in the financial statement. Okay, so the term is subject to nature, depend on the amount involved in the transactions nature of. Okay, so convection of materiality na enna solranga any item which is not significant or it is not relevant to the user needs not be disclosed in the financial statements. அதாவது அந்த ஐட்டம் இல்லாட்டி அந்த ஒரு ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து யூசர்ஸ்க்கு தேவையே இல்லை அப்படிங்கிறப்போ அதை வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்வெக்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் prudence அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a policy of cautions or playing safe. While recording the business transaction, one has anticipate no income but provide for all possible losses. For example, the closing stock of the factory is 35,000 at cost price and 25,000 its realizable price, but while recording in the book the value of 25,000 will be considered being lower of the two. According to realization concept, any increases in value of is not accounted until it has materialized. The conservation convection puts further restrictions. Any unrealized gain is not to be anticipated, but provisions can be made against all possible losses. So convection of conservatism or produce அப்படின்னா it is a policy of caution or playing safe. Okay, so it is a policy of caution and playing safe. Okay, so dangerous situations போகாமல் ஒரு சேஃப் மோட்லேயே இருக்கிறதுக்கு பேர் தான் conservatism or prudence. Okay, so while recording the business transaction, one has to anticipate no income but provide all possible losses. ஸோ நீங்கள் இன்கம் அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இன்கம் வரதை கூட நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில் எழுதாமல் மிஸ் பண்ணலாம். பட் எனி லாஸஸ் ஏதாவது
ப்ராஃபிட்ஸ் இல்லாத லாஸஸ் நம்மளுக்கு வந்துட்டு பிஸ்னஸோட லாஸஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்டர் பண்ணணும், மறக்காமல் என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஃபிட்ஸ் என்டர் பண்ணாமல் விட்டாலும் லாஸஸை என்டர் பண்ணாமல் விடக்கூடாது. அதுதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு 14 பிரின்சிபல்ஸ் பார்த்துறோம். ஓகே, ஸோ 14 பிரின்சிபல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம், பிஸ்னஸ் என்டிட்டி. ஒரு லைன் தான். பிஸ்னஸ் என்டிட்டினா என்னது, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம என்டர் பண்ணுவோம், பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். மணி மெஷர்மெண்ட்னா என்னது, வெறும் டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு மணி மட்டும்தான் ரெக்கார்டட், மணி தவிர நான் மணி டிரான்சாக்ஷன்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். கோயிங் கான்செப்ட்னா the business will continue all its operation in future also. ஃப்யூச்சர்லேயும் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு இதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணும். அதுதான் கோயிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் காஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாமே காஸ்ட் ப்ரைஸில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மணி கான்செப்ட்னா மணி, காஸ்ட் கான்செப்ட்னா காஸ்ட். டூவல் கான்செப்ட்னா போத் டூவல் எஃபெக்ட் இருக்கும், அதாவது டெபிட்டும் இருக்கும் கிரெடிட்டும் இருக்கும். அதாவது நீங்கள் மணி கொடுக்கவும் செய்யணும், அதே மாதிரி மணி உங்களுக்கு வரவும் செய்யணும். ஸோ அதுதான் டூவல் கான்செப்ட், டெபிட் அண்ட் கிரெடிட் 2 கான்செப்டும் இருக்கும். பீரியாடிசிட்டினா பர்டிகுலர் பீரியட் தான் அந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ கடைசி வருஷத்துலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அதாவது தி கம்பெனி இப்போ இந்த வருஷம் கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸோ க்ளோஸ் ஆகுறப்போ கடைசி எண்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. எவ்ரி இயர் அவங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் பீரியாடிசிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேட்சிங் பார்த்திங்கன்னா ஆல் ரெவன்யூஸ் ஆர் ரிலேட்டட் டு தி எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ revenues are equal to the expenses. இதுதான் மேட்சிங் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் பார்த்திங்கன்னா revenue should be recorded only when it is realized by the business. ஓகே, ஸோ ரியலைசேஷன்னா the revenue should be recorded only when it is realized by the business. அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ்னால் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் இருக்கணும். என்னென்ன எவிடன்ஸ்னால் ஏதாவது செக் புக்ஸு இல்லாட்டி ரிசிப்ட்ஸ், இன்வாய்ஸ், இது எல்லாமே இருக்கணும். அக்ரூவல் கான்செப்ட்னா டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் when it is entered into or not when settlement takes place. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும் when it is entered into, இல்லாட்டி என்டர் ஆகாமல் இருக்கலாம், or not entered when the settlement takes place. ஓகேவா? ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரே பிரின்சிபல், அக்கௌண்டிங் பிரின்சிபல் தான் அந்த கம்பெனி எண்டு ஆகிற வரைக்கும் தி சேம் அக்கௌண்டிங் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணணும். ஃபுல் டிஸ்க்ளோஷர்னால் அந்த அக்கௌண்டிங் க்ரியேட் பண்ணுறவங்க எல்லாரும் அக்கௌண்டிங்கோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஹானஸ்டியோட ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, மெட்டீரியாலிட்டி பார்த்திங்கன்னா relatively important and significant monetary items are to be recorded and disclosed in the financial statements. Okay, so conservatism பார்த்திங்கன்னா while recording the transactions only the losses and not the prospective income should be considered. Okay, so conservatismல லாஸஸ் நீங்கள் மெயினாக என்ட்ரி பண்ணணும். ப்ராஃபிட், அதாவது இன்கம்மை நீங்கள் என்டர் பண்ணாமல் விட்டாலும் ப்ராஃபிட்டை நீங்கள் இன்கம் அண்ட் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் என்டர் பண்ண மறந்தாலும் ஓகே, பட் லாஸஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ பிரின்சிபல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நவ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 2.5. What is meaning of accounting standards? Accounting standards provides the framework and norms to be followed in the accounting, and the financial statements of different enterprises becomes comparable. It is necessary to standardize the accounting principles to ensure the consistency, compatibility, adequacy and reliability of the financial reporting. Okay, so accounting standard வந்துட்டு framework, they provide the framework and norms to the accounting. so accounting ஓட framework வந்துட்டு accounting ஓட standards. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆத்தர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இன் தி வேர்ட்ஸ் ஆஃப் தி கோலர், accounting standards or codes of conduct imposed by customs, laws or professional bodies for the benefit of the public accountants and the accountants generally. Okay, so need of accounting la pathina to promote a better understanding of financial statements, to help the accountants to follow uniform procedure, to facilitate meaningful comparison of financial statements of 2 or more entities. Next, to enhance the reliability of financial statements to meet the legal requirements effectively. So அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு பெட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனியில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே யூனிஃபார்மிட்டியாக இருக்கும்.
ஓகே. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 more entities இல்லாட்டி என்டர்பிரைஸ்னால் 2 பிஸ்னஸ் யூனிட். ஓகே. ஸோ 2 கம்பெனிக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் ஆகும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் தி ரிலையபிலிட்டி ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டு மீட் தி லீகல் ரெக்குயர்மெண்ட் எஃபெக்டிவ்லி. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் IFRS. ஸோ உங்களுக்கு இது 1 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். IFRS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே. ஸோ இஷ்யூட் பை தி இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட். ஓகே. ஸோ IFRS வந்துட்டு இஷ்யூட் பை தி IASB, அதாவது இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட். ஓகே. ஸோ இட் இஸ் அ செட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்துட்டு செட்டாக வச்சுருக்கும். ஓகே. ஸோ IFRS it is the type of transactions or other events should be prepared in the financial statements. It is issued to develop the accounting standards would be acceptable worldwide and to improve the financial reporting internationally. Okay. So accounting standards in India பார்த்தீங்கன்னா it is standard of accounting issued by the Chartered Accountant of India. Okay. Next, the Council of Indian Institute of CA of India constituted accounting standard boards on 21st April 1977 recognizing the need of accounting standards in India. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் சும்மா ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எங்கேயாவது உங்களுக்கு இதை 1 மார்க்ஸ் கேட்டிருந்தா நம்ம இங்கே படிச்சிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு மெமரிக்கு வர்றதுக்காக சும்மா ஒரு லைன் கிளான்ஸ் சும்மா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இது வந்துட்டு செகண்ட் யூனிட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், தேர் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் அவைலபிள் விச் ஆர் டு பி அப்ளைட் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் records and the financial statements. The accounting standards are designed to ensure uniformity in the accounting methods and practices. Okay. ஸோ நம்மளுக்கு பெருசாக எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்கல, நார்மலாக ஒரு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங்னா என்ன. ஓகே. ஸோ புக் கீப்பிங்னா என்ன, புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்கும் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் பார்த்தாச்சு. புக் கீப்பிங், அக்கௌண்டன்சி, அக்கௌண்டிங் 3க்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தாச்சு. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், எத்தனை அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் எழுதுங்க, நான் செக் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் நம்மளுக்கு எத்தனை அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் உங்கள் டைப் பண்ணுங்கள், நான் செக் பண்ணணும் எத்தனை பேர் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. ஓகேவா. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தாச்சு, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தாச்சு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபுல்லாக அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், பேசிஸ், டைப்ஸ் ஆஃப் யூசஸ் அதெல்லாம் பார்த்தோம். செகண்ட் யூனிட்டில் புக் கீப்பிங் அண்ட் புக் கீப்பிங் அக்கௌண்டன்சி டிஃப்ரென்ஷியேஷன்ஸ், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், இதில் மெயின் இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட் யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த செகண்ட் யூனிட்லேயே உங்களுக்கு வந்துட்டு 1 மார்க்ஸ் இல்லாட்டி 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மார்க் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் கேளுங்க. நான் வந்துட்டு வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் மார்க் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேர்ட் யூனிட் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தியரி எல்லாமே கம்மியாகிடும். நம்ம டேரெக்டாக சம்ஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ், ட்ரையல் பேலன்ஸ் அந்த மாதிரி சம்ஸ்க்கு தான் நம்ம நிறையா இதுக்கப்புறம் ஃபுல்லாக வரப்போகுது. ஓகேவா. ஸோ கீப் வாட்சிங், சப்போர்ட் மீ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.